இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 6 ஆஃப் நான் முட்டை பார்க்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். காலைல எழுந்ததுமே நானும் வேலுக்கிட்ட போயிட்டு நல்லா பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கூண்டாண்டிக்கு போயிட்டு நானும் கூண்டை திறக்கலான்னு போயிட்டேன். கூண்டை திறக்கலான்னு போகும்போது நேற்று நைட்டு சேஃப்டி எல்லாம் நல்லா பண்ணி வச்சுருந்தோம். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்றைக்கி அவ்வளோவா பனியும் எதுவும் இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் மெதுவாக கூண்டை திறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். மேலெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஆகுது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் பார்த்திங்கன்னா மெதுவாக கூண்டை திறக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் கத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் நானும் மெதுவாக கூண்டு திறந்ததுக்கப்புறம் இன்றைக்கி புது ஃபுட்டு தான் போட போகிறோம். என்ன ஃபுட்டுன்னா காமிக்கிறேன் இருங்க. நானும் ஃபுட்டு தண்ணியும் நல்லா இல்லை, அப்படி தண்ணி மாற்றலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஃபுட்டு சுத்தமாக இல்லைன்ட்டு நானும் மாற்றலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் புது ஃபுட்டுன்னு சொன்னல, அது வேறு எதுவும் இல்லைங்க, கம்பும் கேவுரும் மட்டும்தான். கம்பு கேவுரு போட்டால் உடம்பு நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ப்ரீடிங் டைம் வேறு, ப்ரீடிங்க்கும் நல்லா செட் ஆகும் கம்பு கேவுரும். அதுக்கப்புறம் பார்த்தா 2 கல்லா மாதிரி தான் போட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம நார்மலாக போடுற ஃபுட்டு வந்து போட போதில்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் மெதுவாக இது நல்லா கலந்ததுக்கப்புறம் ஓவர் ஃபுட் ஆகிருக்குதுன்ட்டு நானும் கொஞ்சமாக கொட்டி இங்கே வச்சேன். எனக்கு சாப்பிடுதா இல்லையான்னு டவுட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா மெதுவாக நானும் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்தேன். அதுவும் மெதுவாக சாப்பிட ஆரம்பிச்சிச்சு, ஒன்றா குத்த ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அது ஃபுட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வச்சனால கொஞ்சம் யோசித்து சாப்பிடுது. அது என்ன ஃபுட்டுன்னு தெரியாமல். அப்புறம் நானும் மெதுவாக தண்ணி மாற்றத்துக்கு போனால் குத்த ஆரம்பிச்சிட்டான். நார்மலாக குத்துனா பரவாயில்ல, கிட்டியாக வேறு குத்திட்டான். சதையே ஏந்துக்கிற மாதிரி குத்திட்டான். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கும் கடுப்பாயிடுச்சு. போடா அப்படின்ட்டு நானும் தண்ணியை தரத்துக்கு போனேன். தண்ணியை தரத்துக்கு போய் வரதங்காட்டி அவன் வெளில வந்துட்டான். ஐயோ போச்சே அப்படின்னு நினச்சி நானும் மெல்லியமாக தண்ணி வச்சுட்டு அவனை துரத்த ஆரம்பிச்சிட்டேன். துரத்துறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சும் போது கூண்டில் ஏறுறான், ஏற மாட்டேன்ட்டான். நான் கொஞ்ச நாள் வெளில சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டான். நானும் மெதுவாக சிராட்டன்டா, நான் உனக்கு பிடிக்கிறேன், நீ துரத்தின்னு போ அப்படின்னு நானும் அவனை விட்டா அந்த கதவு சந்தில் போயிட்டான். எனக்கு வேறு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, என்னால் முடியல. ஏதோ ஒரு குச்சி எடுத்து நல்லா துரத்தினேன் அவனை. இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் நானும் மெதுவாக பிடிக்காமல் துரத்திக்கினே போய்ங்கும்போது அவனும் பறக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ரெக்கை போட்டுக்கிறதுனால ஒன்றும் பறக்க மாட்டான், கீழே ரெக்கை ஆட்ட ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளில வந்து அப்படி தான் ஆட்டுவான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் மெதுவாக கூண்டு கிட்ட எடுத்து போய் கூண்டை உள்ளே தள்ளிட்டேன். அப்படியே கதவு மூட்டு வந்துட்டேன்.